ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு தெரிலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு தடவை எப்படி ஜர்தோசி வந்து கட் பண்ணணுன்ட்டு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஜர்தோசியை வந்து கட் பண்ணி லோட் பண்ணி எடுத்திருக்கேன். போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஜர்தோசியை கீழே விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு லாக்கு பக்கத்தில் வந்து குட்டியை லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற ஜர்தோசிக்கு இடையில வந்து இந்த ஏற்கனவே போட்டிருக்கிற ஜர்தோசியை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சு குட்டியை ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம அப்படியே எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலனா இப்போது இந்த ஜர்தோசி வந்து நம்ம இப்படி விளக்கி பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற த்ரெட் வந்து தெரியும். அந்த த்ரெட்டை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கிற அந்த த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த த்ரெட்டை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ஒரே மாதிரி அந்த பின்னல் டைப் கிடைக்கும். ஜர்தோசியை கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் நல்லா நீட்டாக வரும். ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி இந்த ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம்ல, இந்த ஸ்டிச்சை வந்து கீழே இருக்கிற நூலை வந்து ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அங்கே வந்து கேப் வந்து சின்னதாகிடும். அப்புறம் வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியே எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியாதவங்க சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நான் சுகர் பீடு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பீடை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடணும்னு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்